எங்களுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குங்க. அந்த கதையே நீங்க கேட்கறதில்ல. ஏன் இத பண்றீங்கன்னு தான் கேட்கறீங்களே தவிர, என் கதை என்னன்னு நீங்க யாருமே கேட்கறதில்ல. ஏன்னா எங்களுக்கு ஒரு வழி இருக்கு. எங்கள அடையாளப்படுத்திக்கிறதுக்கு இதுக்கு பின்னாடி ஒரு தேவை இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்ப நான் வந்து என்ன ஓவர் டூ பண்ணல. இப்போ நான் வந்து அவங்க அந்த ஆப்போசிட் சைடுல போட்டிருக்க எந்த ஒரு கிரீமுமே நான் போடல. எந்த ஒரு ஹேர் டிரான்ஸ்பிரேஷனுமே நான் பண்ணல. எந்த ஒரு நான் ஜிம்முக்குமே போல. என்ன பார்த்தா நல்லா இல்லையா? எனக்கு கூட ஒரு கதை இருக்கு. நானும் கீழ அடிமட்டத்துல இருந்து யாருமே இல்லாம வளர்ந்தவன் தான். இப்ப நான் வந்து ஒரு மாடலிங்ல நல்லா வின் பண்ணேன் அப்படின்னா, என்ன மாரி எப்படி வின் பண்ணணும், எப்படி வரணும்னு தான் சொல்லி தந்தேன். இந்த மாரிலாம் நான் சொல்லி தர மாட்டேன். பாடி க்ரூம் பண்றீங்களே, மசில் பில்ட் பண்றீங்களே, அதுவே உங்கள அழகா காட்டிக்க நீங்க க்ரூமிங்ன்ற ஒரு ஸ்டெப்ல தான் இருக்கீங்க. அது வந்து க்ரூமிங்ன்ற ஸ்டெப்லயே வராது. ஓகேங்களா? நம்ம வந்து நல்ல ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்டாலே நமக்கான பாடி மசில்ஸ்லாம் தன்னால வரும். ஓகேங்களா? ஓகே. நீங்க இல்ல வந்து கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஒரு நிமிஷம். ஜிம் போறீங்க நீங்க? நான் ஜிம் போனதே கிடையாது. ஓகேங்களா? நான் இதுவரைக்கும் ஜிம் போனதில்ல. வீட்லயே தான் ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஆணழகன் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த இண்டஸ்ட்ரி மட்டும் தான் உலகத்திலேயே சார் அதிகமா வந்து மணி அதிகமா கன்சியூம் பண்ற இண்டஸ்ட்ரி அதுதான். அவர் அதுல இருந்துகிட்டே வந்து நான் வந்து மெனக்கடலைன்னு சொல்றது வந்து தப்பா இருக்கு சார் எனக்கு தெரிஞ்சு. எங்களுக்கு வசதி இருக்கு. எங்களுக்கு வீட்ல பயிற்சி பண்றதுக்கான சில வசதிகள் இல்ல. இல்ல எங்களுக்கு தெரியல. நாங்க ஜிம்முக்கு போய் நாங்க எங்கள வந்து உடம்ப மெயின்டெயின் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு வீட்லயே நீங்க அதையும் தானே பண்றீங்கன்னு கேட்கிறாரு. உடற்பயிற்சி நீங்க வீட்ல பண்ணி நீங்க ஒரு மாடலா உங்களையும் நீங்க ஃபிட்டா வச்சிருக்கீங்கல்ல. அத வந்து இவ்ளோ செலவு பண்ணி பண்ண தேவையில்லன்னு நான் சொல்றேன். ஏன்னா நம்ம வீட்ல சாப்பிடுற சாப்பாடுல இருந்து எல்லாத்துலயுமே வந்து நமக்கு எல்லாமே பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. ஓகேங்களா? இல்ல நீங்க சாப்பிட்டதுனால மட்டுமே மசில் டெஃபினிஷன் கிடைச்சிருமா? சாப்பிட்டா தான் சார் நம்ம வந்து மசில் வந்து வளர்க்க முடியும். நம்ம சாப்பிடாம ஒர்க் அவுட் மட்டும் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா இளைச்சிக்கிட்டே தான் போவோம். நானும் ட்ரைனர் தான். எனக்கும் பாடி பில்டிங்னா என்னன்னு தெரியும். நானும் மாடலிங்லாம் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். அப்போ உடம்ப செம்மையா வச்சுக்கணும் அப்படின்னா பயிற்சி தேவை. பயிற்சி பண்றதுக்கு சரியான உணவு தேவை. கரெக்டா? அதை நீங்க வீட்ல இருந்து பண்ணிக்கிறேன்னு சொல்றீங்க. அவங்க வெளியில போய் ஜிம்முக்கு போயிட்டு பண்ணிக்கிறேன்னு சொல்றாங்க. இதுல என்ன தப்புன்னு கேட்கிறேன். அதுதான் அவங்க மெனக்கெடுறாங்க அதுக்கு சொல்றேன். அதுக்காக காசு ஸ்பெண்ட் பண்ணி செலவு பண்ணி மெனக்கெடுறாங்கன்னு சொல்றேன். அதுக்கு மெனக்கெட தேவையில்ல. இதெல்லாம் இப்படி இருக்குன்னு நான் சொல்றேன்.